தனியே வாசமா இருப்பாங்க. ஆனா பைபிள் சொல்லுது அதுக்குத்தான் உங்களை செலக்ட் பண்ண நான். ஸ்கூல்ல தனித்து வாசம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, காலேஜ்ல அவர்கள் செய்கிற தவறுக்கு உடன்படாமல் தனித்து வாசம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, குடும்பங்களில் அவர்களுக்கு ஒத்து வாழாம தனித்து வாசம் பண்ணுகிற, சமுதாயத்தில் அவர்களுக்கு ஒத்து வாழாம தனித்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? உலகத்தோடு உலகமாய், சமுதாயத்தோடு சமுதாயமா ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லாம, ஆமென், பாகாலுக்குடையத்திலும் இவங்களுக்கு பங்கு இருக்கு, தேவனிடத்திலும் இவங்களுக்கு பங்கு இருக்கு, உலகத்தானிடத்திலும் இவர்களுக்கு பங்கு இருக்கு, திருடனிடத்திலும் பங்கு இருக்கு, அநியாயம் செய்கிறவரிடத்திலையும் பங்கு இருக்கு, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்திலையும் பங்கு இருக்கு. ஆண்டவர் சொல்றார், இது நல்லது அல்ல, நீங்கள் ஒரே மனையாய் கர்த்தருக்குள்ளே வாருங்கள் அப்படின்னு அவர் சொல்றார். சபையில் ஆண்டவர் சொன்னார், ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியை அனுப்புகிறது போல நான் உங்களை என்ன செய்கிறேன், அனுப்புறேன் அப்படிங்கிற. சபை எங்கு வைக்கப்பட்டது? உலகத்தின் நடுவில் தான் வைக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு உலகம் எங்க இருக்கிறது? சபைக்குள்ளே காணப்படுகிறது. அன்னைக்கு ஆண்டவர் உலகத்திடமிருந்து பிரித்தெடுத்து அதே உலகத்தில் தனித்து வாழ்ந்த, தேவனுக்காய் வாழ்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நிறுத்தும்படி ஆண்டவர் அவர்களை உலகத்திலே வைத்தார். இதே நேரம் பின்னாட்கள் என்ன ஆச்சு? 4 பேரை போல இருக்கண்டாமா, 4 பேரை போல ஜீவிக்கண்டாமா, நான் மட்டும் ஒரு மாதிரி கோமாளி மாதிரி நடக்கவா, 4 பேர் போல வாழணும், 4 பேர் கூட வாழணும், 4 பேர் வேண்டாமா, 4 பேர் நமக்கு நல்லது கெட்டதுக்கு வரண்டாமா, இந்த 4 பேர்னு சொல்லி இப்ப 4 பேரும் இருக்கான். 4 பேரை தேடின இந்த நாவாரி இல்லை, இவன் கிருபையில இல்ல, விசுவாசத்துல இல்ல, தேவ அன்பில இல்ல, தேவ கிருபையில இல்ல, போயிட்டான். இவன் வாழ்க்கை போயிடுச்சு. 4 பேர் வேணும், 4 பேர் நேசிக்கணும், 4 பேர் நம்மளை கனம் பண்ணணும், 4 பேர் நமக்கா வாழணும், 4 பேர் நம்மளை நேசிக்கணும், 4 பேர் நம்ம வீட்டுக்கு வேணும். இந்த 4 பேர் சொல்லி இவன் இப்போ ஆண்டவர் இல்லாம நின்றுட்டு இருக்கிறான். சுவாசத்துக்கு யாரும் இல்லை, பரிசுத்த வாழ்க்கை இல்லை, தேவ கிருபைக்கு அடுத்த வாழ்க்கை இல்லை, தேவ கொடுத்த ஊழியம் செய்யவில்லை. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பலிபீடம் தகர்ந்து கிடக்கிறது. அப்போ நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நம்மை தனித்துவம் நிறைந்த ஒரு தேவ பிள்ளைகளாய் வாழ என் தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபை என்ன செய்கிறார்கள்? போக்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று யோனாவின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு தூரம் கலந்து வாழ்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல குவாலிட்டி இருக்கு. கிறிஸ்தவனா இருக்கலாம், பெந்தெக்கோஸ்தேக்காரனா இருக்கலாம், ஆனா என்ன இருக்காது? ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி இருக்காது. ஆராதனை இருக்கும், கடமைக்கா, ஜெபம் கடமைக்கா, பிரசங்கம் கடமைக்கா, எல்லாம் இருக்கும், கடமைக்கா இருக்கும். ஆனா தெய்வீகத்தினுடைய ஆழங்கள் இருக்காது. சொல்லு, புரியுதா மக்களே? தேவனுடைய ஆழங்களை ஒரு மனுஷன் உணர வேண்டும் என்று சொன்னால் தெளிவா சொல்லுகிறேன், அவன் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாகத்தான் இருக்கு.